சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் மதிய உணவு இல்லை என வைக்கப்பட்ட விளம்பர பலகை. வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தனியார் உணவகம் நடவடிக்கை. தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது தட்டுப்பாடு வந்துச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்கும். குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமாகி போயிடும். நாங்கள் கடையை மூட வேண்டியதாக வரும். குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், நிறைய செலவுகள்லாம் இருக்குது. இதை தமிழக அரசு இந்த தட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசிடம் பேசி இதை சரி செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வச்சு தான் கடை போட்டுருக்கேன். இப்போ இந்த கடை திருப்பூரில் அடுத்த 2 நாட்கள் மட்டுமே உணவகங்கள் செயல்படும் என ஓட்டல் உரிமையாளர்கள் சங்க செயலாளர் நாகராஜன் பேட்டி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடையை அடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆதங்கம். கொடுக்க முடியாத சூழ்நிலை, தோசை எல்லாம் போட முடியாத சூழ்நிலை வருதுங்க. ஹோட்டலுக்கு கண்டிப்பாக சிலிண்டர் இருந்தால் தான் தொழில் நடத்த முடியும். ஒரு 2-3 நாள் நடத்தலாம் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு. அதன் பிறகு நாங்கள் விறகு அடுப்புலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விறகு அடுப்பும் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமையா இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்களை நம்பி தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் ஹோட்டலை நம்பியே இருக்காங்க. டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்றவங்களே இருக்காங்க. ஹோட்டல், மெஸ், கேன்டீன் இதில் சாப்பிட்றதே தொழிலாளர் ஒரு 50,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப சிரமம் வரும். கோவையில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 50% தான் கிடைப்பதாக கடை உரிமையாளர்கள் வேதனை. மாலை 4 மணி முதல் 6 மணி நேரம் கடையை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் பேட்டி. சிலிண்டர் டிமாண்டுங்கிறாங்க. ஆனால் எந்த வகையில் தொழில் பண்ணுன்னு தெரியல. இப்போ அன்னவரம் காப்பி 30 ரூபா விற்கிறாங்க. நம்ம 15 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே போனால் இந்த கலெக்டர் ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு, கோர்ட்டு எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நிலவரம் தான் தொழில் பண்ணுறதுக்கு கஷ்டம். கஷ்ட காலங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் சிலிண்டர் டிமாண்ட்னா இப்போ கிடையாது, ஜாதி தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது? தொழில் எப்படி பண்ணுறது? தொழில் பண்ணுறதுக்கு வேணும்ல. சிலிண்டர் விலை ஏறினாலும் சிலிண்டர் கொடுக்கணும்ல, அதுவுமே இல்லைங்கிறாங்களே. இந்த சிலிண்டரே வரல, ஒன்று தான் இருக்குது. எப்படி பொழப்பு நடத்துறது? பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேங்கிறாங்க. கடைகளுக்கு தொழில் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணி கொடுக்கணும்ல, அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே.